Hi all, welcome to VL Academy. இந்த வீடியோவில் MS Excelல pivot tableல frequency distribution எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா pivot table நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி frequency distribution பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ pivot tableல சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேல்யூஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த வேல்யூ ஃபீல்டில் சம் வேணுமா, கவுண்ட் வேணுமா, ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம்மரைஸ் வேல்யூ பை மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட் நம்பர்ஸ். ஸோ ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரியும். ஸோ நான் இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் சம்முக்கு நான் கவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த டேபிள் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட வேல்யூஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் சம் வேல்யூஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது பாப்பப் ஓப்பன் ஆகும். அதில் நம்பர் ஃபார்மெட்டுன்னு இருக்கும். ஸோ இதில் எனக்கு கரன்சி, டேட் அண்ட் டைம் ஃபார்மெட், இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுமே இருக்கும். இப்போ எனக்கு இந்த வேல்யூஸில் எனக்கு கரன்சியில் டிஸ்பிளே ஆகணும், இந்தியன் ருப்பியில் டிஸ்பிளே ஆகணும்னு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அதே மாதிரி நான் வேல்யூ செட்டிங்கை சம்மன் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய பிவட் டேபிள் வேல்யூஸை சம் வேல்யூஸ் ருப்பியில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் பிவட் சார்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு VL Academy.